ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் வந்து மீஷோவில் வாங்கின ப்ராடக்ட்ஸ் தான் இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட காமிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட் இது பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிஷ்யூ பேப்பர் ஹோல்டர். இதை வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம டிஷ்யூ பேப்பர் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். மேலே வந்து உடன் இதில் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க லிட்டு. அப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா நார்மல் பிளாஸ்டிக், ஆனால் வந்து குவாலிட்டி நல்லா இருக்குது, நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ப்ரைஸும் பார்த்திங்கன்னா நான் வந்து மேலே மென்ஷன் பண்ணியிருப்பேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் ஒரு வேளை பார்க்கல அப்படின்னா. ஃப்ரண்ட்டில் வரும் ஒரு வீடியோ, ஒரு ப்ராடக்ட்டுக்குமே அதோடய ப்ரைஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து இந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் வாங்கி வச்சிட்டோம் அப்படின்னா எல்லா இடத்துலையும் வந்து பறந்து அது மாதிரி வீணாக போகாத அழகாக நம்மளுக்கு வந்து ஒரே இடத்துலையும் ஆர்கனைஸ்டாக இருக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவுமே வந்து டிஷ்யூ ரோல்லாம் வந்து நம்ம தொங்க விடுறது. இது வந்து ஃபஸ்ட்டு நான் ஒரே ஒரு ஸ்டிக்கர் இருக்க மாதிரி ஒன்று வாங்கினேன். அது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் தாங்காத பிச்சுட்டு விழுந்துடுச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா 2 ஹூக் இருக்க மாதிரி வாங்கியிருக்கேன். ஸோ அது வந்து நல்லா க்ரிப்பு கொடுக்குது, உங்களுக்கு நல்லா கீழேயும் விழாத மெயின்டைன் ஆகுது. நெக்ஸ்ட் இது பார்த்திங்கன்னா பேங்கிள் பாக்ஸ். இது செட் ஆஃப் 3 வருது இந்த பேங்கிள் பாக்ஸு. நம்ம ஊருக்கெல்லாம் போகிறோம் அப்படின்னா குட்டி குட்டி டப்பாவில் வந்து நம்ம எடுத்துகிட்டு போவோம். அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா தேவையான எல்லா பேங்கிளுமே இதில் வச்சு எடுத்துகிட்டு போகலாம். இதில் பார்த்திங்கன்னா 4 கம்பார்ட்மெண்ட் இருக்குது. ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 கிளாஸ் பேங்கிள்ஸ் கொள்ளுது. அதை விட கொஞ்சம் அதிகமாகவே கூட கொள்ளும். அதனால் நீங்கள் பார்த்திங்கன்னா 4 டசன் கிட்டத்தட்ட நீங்கள் வந்து இதில் அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறீங்க, வெளில போகிறீங்க, இல்லை வீட்லேயே ஸ்டோர் பண்ணணுன்னா கூட இந்த மாதிரி நீங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணி குட்டி குட்டி டப்பாவாக வச்சுக்காத இந்த மாதிரி ஒரே இடத்துலையே மெட்டல் பேங்கிள்ஸ்லாம் தனியாக, கிளாஸ் பேங்கிள்ஸ்லாம் தனியாக, அந்த மாதிரி நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான ப்ராடக்ட் இது. இது வந்து ஃபஸ்ட்டு எனக்கு வரும்போது பார்த்திங்கன்னா டேமேஜ்டாக வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து ரிட்டன் போட்டு திருப்பி நான் வந்து புதுசாக வாங்கியிருக்கேன். இது வந்து நல்லா இருக்குது எல்லாமே. அந்த மாதிரி கலர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம நினைக்கிறபடி வராது, அவங்களாம் வந்து அனுப்பி விடுற கலர்ஸ் தான். அடுத்த ப்ராடக்ட்டும் பார்த்திங்கன்னா செம்ம யூஸ்ஃபுல்லானது. இப்போ உங்கள் ஜீன்ஸ் பேண்ட்லாம் ரொம்ப லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா அதை டைட் பண்ணுறதுக்கான ஈஸியான ஹேக் தான் இது. இந்த மாதிரி கிளிப்ஸ் நம்மளுக்கு வந்து கடையில் விற்கிது. அதுவுமே மீஷோவில் தான் வாங்கினேன் நான். இது வந்து நிறைய டிசைன்ஸில் இருக்குது. இன்றைக்கி நான் வந்து இந்த ஃப்ளவர் ஃப்ளவர் ஷேப்பில் வாங்கியிருக்கிறேன். இதை வந்து நம்ம பின் பண்ணணும். அப்படியே ஜீன்ஸ் பேண்ட்டில் நம்ம குத்திட்டு மேலே வந்து அந்த இயரிங் போடுற மாதிரி நம்ம அதை ஃபிட் பண்ணிடணும். இதே மாதிரி அந்த சைடுமே நம்ம ஃபிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஹூக் போடுற மாதிரி போட்டோம் அப்படின்னா சூப்பராக நம்மளுக்கு வந்து அந்த இன்ச்சஸ் வந்து நம்ம கம்மி பண்ணிக்கலாம். இப்போ வந்து இன்ச் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா இது மூலமாக நம்ம வந்து 1 இன்ச் இல்லை 2 இன்ச் அந்த மாதிரி நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நடுவில் எப்படி இன்ச்சஸை வந்து கம்மி பண்ணியிருக்கு பாருங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லான ப்ராடக்ட். இது ஜீன்ஸுக்கு மட்டும் இல்லாத நார்மலான பேண்ட்ஸுக்கெலாம் கூட நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம் லூஸாக இருக்குது அப்படின்னா. நெக்ஸ்ட்டு இந்த கார்பெட்டு. இது வந்து கிச்சனில் பார்த்திங்கன்னா நம்ம நிற்கிறதுக்கு, அது மட்டும் இல்லாத இப்போ வீட்டுக்கு கெஸ்டெல்லாம் வராங்கன்னா உட்காரத்துக்கு கூட நீங்கள் இந்த மாதிரி கார்பெட்டை யூஸ் பண்ணலாம். இது வந்து ஏன் இதை வாங்கினேன் அப்படின்னா நல்லா யூசர் ஃப்ரெண்ட்லி. இதை நீங்கள் மிஷினில் கூட போட்டு துவைக்கலாம். ஃபுல்லாக வந்து வாஷபிள் தான். இது ரொம்ப ஹார்டான மெட்டீரியலில் இல்லாத ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அதே மாதிரி மெட்டீரியலாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஹாலில் அந்த டீப்பாய் மேலெல்லாம் வச்சுருக்கிறதுக்கான ஒரு பெரிய கார்பெட் தான் இது. நல்ல பெரிய ஹாலில் போடுற அளவுக்கு பெருசாகவே இருக்குது. இதுவுமே அதே டைப் தான் உங்களுக்கு. நீங்கள் வந்து இதை வாஷும் பண்ணிக்கலாம். இப்போ வீட்டில் கெஸ்ட்டெல்லாம் வராங்கன்னா அதில் உட்கார வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பர்பஸ்க்காக வாங்கினது. இது பார்த்திங்கன்னா ஆயில் டிஸ்பென்சரியில் வந்து உங்கள் மேக்கப் ஐட்டம்ஸ் இதெல்லாம் வச்சுக்கிறதுக்கான ஒரு 360 ரொட்டேஷன் பண்ணக்கூடிய ஒரு ட்ரே தான் இது. கோல்டன் ஹேண்டல்லாம் வச்சு சூப்பராக இருக்குது. இதில் நான் வந்து பார்த்திங்கன்னா குக்கிங்கில் ஆயில் பாட்டில்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்மளுக்கு தேவையான ஆயில் வந்து அந்த சைட் திருப்பிட்டு நம்ம எடுத்துக்கிறதுக்கு. கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் எல்லாம் உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.